சம்பிங் ஐயா அவர்களே, உங்களுக்கு மிக மிக நன்றியை கூறுகிறேன். வள்ளல் ஐயா அவர்களே, அலிபாபா குகையிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. உங்களுக்கு கூட நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நீங்க எல்லாம் இருந்தா தான் நம்ம எசி இன்னும் வளரும். அண்ணன் பக்தவச்சலம் இருந்தாரு, வளர்ந்துன்னு தான் இருந்துச்சு. இப்ப எஸ்ஆர் இருக்கிறாரு, வளர்ந்துன்னு தான் இருக்குது. நீங்களும் வந்து அதை வளருங்க, நம்ம இனம் வாழணும். அதே போல கவுன்சிலருங்கெல்லாம் நின்று இன்னும் செய்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன 25 வருஷம் அக்ரிமெண்ட் எழுதிட்டு சொல்லி எலெக்ஷனே வேணாம். அவங்களே நிக்கணும், அவங்களே செய்யணும், அவங்களே கட்டணும். இதெல்லாம் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நிக்கிறான் யாரும் இல்லை, நீங்க தான் நிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தது யாரு? அதை கொஞ்சம் சொல்லு. யாரு அதை கொஞ்சம் சொல்லு. இன்னைக்கு இந்தியா கிரிக்கெட் டீம் ஜெயிக்க வச்சவர் சாம்சன். சாம்ராஜ்பட்டியை காப்பாற்றி கொண்டு இருப்பவர் ஜான்சன். அன்பார்ந்த பெரியவர்களே, தங்கவயல் மக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் ஒரு செய்தியை சொல்வதற்கு வந்திருக்கின்றேன். நான் பேசுவது ராஜா சிங் என்று. உங்களுக்கு தெரியும் சிங்குனா யாரு? அவர் ராஜா சிங்கா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நானும் உங்களுக்காக பேசின்னு தான் இருக்கிறேன். யாருமே என் கூட பேசுறதுக்கு ஆள் இல்லை. நீங்களும் கேஜேபினா நிலைமையில போனாலும் சரின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்கிறீங்க. இப்ப பாருங்க, பூத்தேர் நடந்துச்சு. தங்கவயல் சரித்திரத்திலேயே நான் பிறந்து, எங்க அம்மா பிறந்து, எங்க அப்பா பிறந்து, அந்த காலத்திலிருந்து பூத்தேர் நடந்துருக்குது. ஆனால் இன்று நடந்தத பூத்தேர்ல இருந்து எஸ்சி தேர் மட்டும் பாதுகாப்பு கொடுத்தாரு ஐயா எஸ்பி. என் சர்வீஸ்ல நான் அவரை பார்க்கவே இல்லை. போலீஸ் அதிகாரி எஸ்பி ஐயா அவர்களே, உங்களுக்கு பெரிய நன்றி சொல்றேன். டிஎஸ்பி, சர்க்கிள் இன்ஸ்பெக்டரு, எல்லா எஸ்ஐ, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு சல்யூட் அடிச்சிடுறேன். நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார், காந்தி அண்ணா பிறந்தார். எங்க ஊருக்காக உழைப்பதற்கு எஸ்பி பிறந்தார். எஸ்பி ஐயா அவர்களே, உங்களை மாதிரி எங்க ஊருக்கு இந்த சிங்கம் படம் பார்ப்பேன் நான், சூர்யா படம். அந்த படம் பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம ஊருக்கு வராதா அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கிறான். ஆனா இப்ப சந்தோஷத்துல இருக்கிறான். உங்களை விட்டா இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு ஆள் கிடையாது ஐயா. நீங்க தான் பெரியவங்க, நீங்க தான் இந்த ஊரை அந்த படம் பார்க்கும் போதெல்லாம் வேதனைப்பட்டு நின்னேன். இது போல ஒரு போலீஸ் அதிகாரி நம்ம ஊருக்கு வரமாட்டாரா சூர்யா மாதிரின்னு? சிங்கமே வந்துச்சு நம்ம ஊருக்கு. சிங்கத்தை பார்த்தா சிதறுகிறாருங்க ரவுடிங்க எல்லாம். எங்க போனாங்க காணாத போயிட்டாங்க. அமைதி ஆகி போச்சு. கஞ்சா இல்ல, யாரும் குடிச்சிட்டு கலாட்டா பண்றது இல்ல. மக்களுக்கு என்ன நடந்தாலும் டைரக்டா எஸ்பி பாக்குறாங்க, மரியாதை கொடுக்குறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. உங்களுக்கு கோரிக்கை என்னான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நான் நினைக்கிறேன் இந்த கடவுளெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கடவுளா வந்துக்கிறாரு எஸ்பி ஐயா அவர்களே. அவரை ரொம்ப வாழ்த்தணும்னு ஒரு ஆசை தான் எனக்கு. ஏன்னு கேட்டா, எங்க ஊர்ல இந்த நிலைமை என் வயசுக்கு இல்ல. அன்னைக்கு தேருக்கு போகும்போது அந்த மாதிரி அமைதியான தேர் எப்பவுமே நடந்தது இல்லை, நடக்க போறதும் இல்லை. இதோட முடிஞ்சிச்சு. யாரும் எங்க தொந்தரவு கொடுக்க ஆள் இல்ல. 3 பேர் போனவங்க எல்லாம் வண்டியில இப்ப காணாத போயிட்டாங்க. அதிகாரம் பண்ணவங்க எல்லாம் காணாத போயிட்டாங்க. கத்தி வச்சு சுத்தனவாலாம் காணாத போயிட்டானுங்க. யாருமே இல்ல. மக்கள் நல்லா சுத்தமா இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க, ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த தங்கவயல் மக்கள் எல்லாம் கூட ஒன்னா சேர்ந்து நம்ம எஸ்பி ஐயாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும். அது நடத்தினா தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ, ನಮ್ಗೆ ದೇವರು, ನಮ್ಮ ಸ್ವಾಮಿ ಅವರು ನಮ್ಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾರೆ. ನಾವು ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ಬೇಕು, ಅವ್ರಿಗೆ ಕೋಆಪರೇಷನ್ ಕೊಡ್ಬೇಕು. ಕೊಟ್ರೆ ಒಳ್ಳೇದು. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஐயா அவர்களே, பிஷப் எஸ்ஐ ஐயாக்கிறாரு. வெளியே வந்தாவே அதிருது. பேரை கேட்டா அதிரும், ஆனா அவரு வெளியே வந்தாவே அதிருது. அவருக்கும் நன்றி கூறி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறேன், வணக்கம் செய்யறேன். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம் பண்றேன் அவங்களுக்கு. வாழ்க வளமுடனே. அடுத்து இப்போதே நம்ம ஊர்ல முனிசிபாலிட்டின்னு ஒண்ணு இருக்குது. அந்த முனிசிபாலிட்டி எதுக்குன்னே தெரியல, வெறும் பாலிடிக்ஸ் தாங்க இது. அதுல முனிசிபாலிட்டி இல்ல, பாலிடிக்ஸுக்கு இது. அது உள்ள வரவங்க எல்லாம் அதிகாரம் பண்றாங்க, வரவங்க எல்லாம் சேர் போட்டுக்கிறாங்க, வரவங்க எல்லாம் உள்ள பெண்ணு பிடிச்சுக்கிறாங்க, வரவங்க எல்லாம் பேப்பரை எடுத்துக்கிறாங்க. அது என்ன நடக்குதுன்னு அது உள்ள தெரியல.
அண்ணன் பக்தவச்சலம் இருக்கும் போது வந்து எஸ் ராஜேந்திரன் வரும்போது கல்யாண வீடா இருந்துச்சு, இன்னைக்கு சாவு வீடா இருக்குது. அது கேப்பார் மேப்பார் இல்ல, எங்க பார்த்தாலும் தண்ணி போவாத இடத்துல காவா, ஆளுங்க நடமாடாத இடத்துல லைட்டு, காரு டூ வீலர் போகாத இடத்துல ரோடு, இப்படி போட்டுக்கிறாங்க. 2025 பில்ல காலி பண்ணுகிறாங்க. ஏன்னா 26 வருது பில்லு. அது எந்த இன்ஜினியர் வந்து இதுக்கு இவ்வளவு திட்டம் இவ்வளவு அமௌண்ட்னு போர்டு போட்டு செய்யி. குவாலிட்டியில வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு 5 வருஷம் அண்ணன் பக்தவச்சலம் கூட இருந்தாரு, சிஞ்சௌரி தாஸ் இருந்தாரு, ஐயா எஸ்ஆர் இருக்கிறாரு. அவங்க எல்லாம் அந்த 5 வருஷம் அந்த 10 நாளைக்கு முன்னே அவங்க போயிட்டாங்க. அவங்க டோரை வந்து இவங்க தான் சாத்திக்கினாங்க உள்ள ஆபீஸ்ல. அவங்க இருக்கும்போது யாரும் சாத்தல, எல்லாம் போயிட்டாங்க. இப்ப அவங்க இல்ல, இப்ப இவங்க வந்தவங்க எல்லாம் அவங்க தான் நின்று வேலை செய்துங்கிறாங்க. யாரு அவங்க? யாரு அவங்களுக்கு பதவி கொடுக்கறது? எந்த கவர்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி சட்டம் இருக்குது? ஓ, வந்த கவுன்சிலருங்களே நின்று வேலை செய்துக்கணும். கூட ஒரு 10 பேர் இல்ல, ஒண்டியா நின்னுக்குன்னு வேலை செய்யுது. சிங்கம்னா காட்டுல இருந்தாலும் சிங்கம், அது வீட்டுல இருந்தாலும் சிங்கம், கூட இருந்தாலும் சிங்கம். அந்த சிங்கம் தான் எஸ் ராஜேந்திரன். அவரே வர்றதில்ல முனிசிபாலிட்டிக்கு, அவரால் தெரியாத வந்து பேசுறதுக்கு. அது விட அவ்வளவுதான், நம்ம பதவி காலம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை அமல்படுத்துறாரு. இப்ப வரவங்க எல்லாம் பாருங்க, அவங்களே வேலை செய்யணும், அவங்களே கிளீன் பண்ணணும், அவங்களே இது பண்ணணும். இன்னும் என்ன கவுன்சிலருக்கு அவங்களுக்கு என்ன 10 வருஷம் அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. இதெல்லாம் யாரும் கேட்கறது இல்ல. இப்போ உங்களுக்கு எல்லாம் அந்த உரிமையை யார் தந்தது? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இல்ல எந்த இன்ஜினியர் வந்து அங்க நிக்கிறாரு, எந்த ஆபீசர் வந்து நிக்கிறாரு, எந்த கான்ட்ராக்ட்காரன் வந்து நிக்கிறான்? யாரும் இல்லை, நீங்க தான் நிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது யாரு? அதை கொஞ்சம் சொல்லு. அதை நான் கேட்டா கெட்டவன், உங்க கூட சேர்ந்து கை தட்டினா நல்லவன், நீங்க ரொம்ப வல்லவன். அப்படி இருக்காதீங்க. உங்க பதவி காலம் முடிஞ்சிச்சா வீட்டுக்கு போங்க. அடுத்த எலெக்ஷன்ல வா, ஜெயிச்சு வா, போடு. நான் வானான்னு சொல்ல. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க, அவங்க தான் கவுன்சிலர். உங்களை விட்டா யாரும் கிடையாது, யாரும் கிடையாதுன்னு இருக்காதீங்க. அதே போல முனிசிபாலிட்டி உள்ள போனா வெறும் பர்த் சர்டிபிகேட்டு, பில்லு, வீட்டுங்களது பில்லு கலெக்ஷன் ரெண்டு தான் நடந்துங்கிறது. ஒரு காட்டா ஆகுறது இல்ல, ஒரு லைசன்ஸ் ஆகுறது இல்ல, ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு முடியறது இல்ல. இந்த நிலைமையில இருக்குது. கேட்டா அவரு கோலாருக்கு போயிட்டு இருக்கிறாரு, அவரு பெங்களூருக்கு போயிட்டு இருக்கிறாரு, அவரு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கிறாரு. இதே தான் சொல்றாங்க. அங்க எவ்வளவு பேர் சைட்டு வாங்கி வச்சு எங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது வித்து கல்யாணம் பண்ணோன்னு ரொம்ப வேதனையோட இருக்கிறாங்க. காட்டா ஆகுறது இல்ல. காட்டானா தானே அங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும், காட்டா ஆகுறது இல்ல. அதனால எத்தனையோ பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாத பெண்டிங்ல இருக்குது கேஜப். அதை கேட்டா தகராறு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல வந்து பொய் வழக்கு போடுறாங்க. அதனால கேட்கணும்னா இருக்க முடியல. ஏன்னா மக்கள் ஆட்சின்னு சொன்னாங்க. மக்கள் ஆட்சினா யாருன்னா வந்து கேளுன்னு. இப்போ எஸ்பி ஐயா என்னன்றாரு, உங்களுக்கு எதனா தொந்தரவு இருந்தா என்கிட்ட வந்து பாரு, என்கிட்ட பேசுன்றாரு இல்லையா? அந்த மாதிரி சொல்றதுக்கு ஆள் இல்ல, அதிகாரம் இல்லை யாருக்கும். அவங்கவுங்க ஏசி கார்ல வராங்க, பேசுறாங்க, ஏசிலேயே போயிடுறாங்க. நாங்க ஓசி கார்ல கூட இல்லை, அந்த மாதிரி சுத்தின்னு இருக்கிறோம். முனிசிபாலிட்டி உடைய நிலைமை இந்த மாதிரி. அதிகாரத்துல இருக்கிறவங்க இந்த புட்பாத்துல கடைங்கெல்லாம் இருக்குது. எப்ப பாரு அதை ஏத்துருன்றாங்க. அப்ப புட்பாத்துல கடை மட்டும் எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் பண்ணீங்க, கடை வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன் அதை இடிக்கல? அது பணக்கார ஏரியா, கோல்டு விற்கிறான்றதுக்காக அதை இடிக்கல. ஆனா ரோட்ல இருக்கிற புட்பாத்து கடையெல்லாம் எடுத்துடணும். அவங்க குடும்பம் எப்படி பிழைக்கும்? 10 பேர் இருக்கிறான் வீட்டுல, அவங்க பசங்களை எப்படி படிக்க வைக்குவான்? அதனால வந்து அங்க இருக்கிற ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு கூட சொல்றேன், நீங்க கூட நம்ம ஊருக்காரு ரோட்ல கடை வைக்காதீன்னு சொல்லாதீங்க. ரோட்ல இருந்து கடை எடுத்துருங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி எதனா இடம் பண்ணி கொடுங்க, அங்க வந்து இருக்கட்டும் சொல்லிட்டு. ஏன்னா அத்தை நம்பி பைனான்ஸ் வாங்கிட்டுக்கிறான், அத்தை நம்பி கல்யாணம் வச்சுட்டுக்கிறான், அத்தை நம்பி பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டுக்கிறான். 10 குடும்பம். அதுவும் இல்லைனாக்கா அந்த குடும்பம் நாசம் ஆகுது. அதனால நீங்க கூட வந்து என்ன பண்ணுங்க, அவனுங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க, கொடுத்துட்டு அங்க இது பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னா வாங்குங்க, அவன் பொழைக்கணும், பொழைக்கிறதுக்கு வழி பண்ணுங்க. கேஜிஎஃப் காலி ஆயிடுச்சுன்னா இப்படி பண்ணி தான் காலி ஆயிடுச்சு. யாரு இருக்கிறாங்க? அதுக்குதான் அன்னைக்கு சொன்னாங்க, மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. மாத்து, நீ மாத்தினா தான் அந்த இது மாறும்.
நீ வரும்போதெல்லாம் கமிஷனரை கூட்டின்னு வருது, இது ஏத்துரு அது ஏத்துரு, எங்க ஏத்துன்னு போய் வச்சிருவாங்க சொல்லுங்க. நீங்களும் அதை மாத்தி இடம் கொடுங்க. முனிசிபாலிட்டி உள்ள இருக்கிற ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவன் அம்மா வந்து லேடி, அவங்கள பத்தி நான் எதுவும் பேசுறதுக்கு இல்ல. அதனால வந்து நீ கூட ஒரு ஹெல்ப் பண்ணணும். அப்படியே பக்கத்துல இதுக்கு போறேன், சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு. அதுல உள்ள போனீங்கன்னா வெறும் டெட் பாடி தான். அங்க போறது கோடி, அங்க உள்ள இருக்கிறது சிறந்த லேடி, அங்க இருந்து போறது வந்து டெட் பாடி. இது போல ஹாஸ்பிட்டல் அது. மேனேஜர் இருக்கிறாரு இன்சார்ஜ், ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் மாத்திரை கொடுக்கணும். அந்த 10,000 ரூபாய் மாத்திரை கொடுக்கறதே இல்ல, எல்லாம் வெளியே எழுதுறாங்க. அப்ப அந்த மாத்திரை 3 லட்சம் ரூபாய் மாத்திரை ஒரு மாசத்துக்கு எங்க போகுது, என்ன ஆனது? அதே போல வந்து ஐசி வார்டு கட்டினாங்க, இதே எம்எல்ஏ அம்மா தான் ஓபன் பண்ணாங்க. இதுவரையிலும் ஒருத்தர் கூட அது உள்ள படுக்க வைக்கல, நல்லா சாத்திட்டு இருக்குது. அந்த ஐசி வார்டு திறக்கிறது இல்ல. ஹாஸ்பிட்டல் உள்ள நாய் மாடு ஆடு எல்லாம் சுத்தி நிக்குது, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஒரு வாட்ச்மேன் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு கியூ நிக்க வைக்க ஆள் இல்ல. 10 ரூபாய் கொடுக்கணும் ஒரு டச். இது பேப்பர் வாங்குறதுக்கு 10 ரூபாய் தரணும் அட்மிஷனுக்கு. யார் அந்த எந்த கவர்மெண்ட் 10 ரூபாய் வாங்குன்னு? சிவில்னா பிரி தானே, 10 ரூபாய் கொடுக்கணும். ராஜேஷ் காம்புல இருந்து 20, போறதுக்கு 20, 4 பேருக்கு ஜுரம்னா அதுக்கு ஒரு 40, 80 ரூபாய் கொடுக்கணும் சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு. இவங்க என்ன பண்றாங்க, இங்க ஆகுறதுல கோலாருக்கு போ, கோலாருக்கு போ. கோலாறுல போனா எல்லாம் பிளட் கொடு, 10 பாட்டில் கொடு, 15 பாட்டில் கொடு, அவன் ரத்தத்தை ஊறிதான். சிவில் ஹாஸ்பிட்டல் மெட்டர்னிட்டி எதிரில் போய் பாருங்க, 6 வண்டி நின்னுக்குது ஆம்புலன்ஸ். போன் பண்ணா வர்றதுக்கு, அர்ஜென்ட்டுக்கு வர்றதுக்கு நிக்க வச்சுக்கிறாங்க. ஆனா சிவில் ஹாஸ்பிட்டல்லே ஒரு ஆம்புலன்ஸ் நின்னுக்குது எப்பவுமே. எம்எல்ஏ பிகர் போட்டது நின்னுக்குது எப்பவுமே. உங்களுக்காக அங்க எம்மா வாகனம் நின்றுக்குது. அதை எண்ணி ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. மாத்திரை தர்றது இல்ல, ஒரு ஆன் காப்பு கிடையாது, ஒரு இது கை குளோஸ் கிடையாது, டிடி பவுடர் கிடையாது, பெனாயில் கிடையாது. சாப்பாடு செய்ய ஆள் இல்ல, பெருக்கிறவங்களே சாப்பாடு செய்யணும், அவங்களே போடணும், அவங்களே கிளீன் பண்ணணும். எந்த ஊர்லன்னா நடக்குமா இது சொல்லு? ஆணவத்துக்கு அடிப்படையாத தம்பி பயலே, ஆமான் சாமி போட்டு விடாதே தம்பி பயலே, பூனைய புலியா எண்ணி விடாதே தம்பி பயலே, புரிஞ்சிக்காமலே நடுங்காத தம்பி பயலே என்று சொன்னார்கள். ஆகையினால நான் வந்து என்ன சொல்றேன்னா, என் ஊரு இது. அதே போல ஹாஸ்பிட்டலுக்கு பேசி 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 எனக்கு பாதி வயசு ஆயிடுச்சு. பேசி கேட்டு கூட யாரும் ஒரு டாக்டர் கொண்டாடுறது இல்லை, ஒன்றும் இல்லை. அது இருக்குதா இல்லையா தெரியாது. நான் பேசின்னு தான் இருப்பேன், நீங்களும் கேட்டுன்னு தான் இருப்பீங்க, பார்த்துன்னு தான் நல்லா பேசுனீங்கன்னு சொல்லுவீங்க. நீங்க கூட பேசுங்க, தங்கவயல் மக்கள் கூட பேசுங்க. 10 பேர் கை தட்டினா தான் ஓசை வரும், இல்லைன்னா ஜனார்த்தன் ஹோட்டலு மசால் தோசை தான் வரும். அதனால வந்து இப்போ பில்லு மார்க்கெட்டுக்கு போறேன். அந்த மார்க்கெட்ல வந்து கடையை இடிச்சாங்க, ஒருத்தருக்கு கூட ஒரு லெட்டர் கொடுக்கல. ஒருத்தருக்கு இது இடிக்கிறன்னு சொல்ல, தடதடான்னு ஜேசிபி போச்சு, உங்களுக்கு கடை உங்களுக்கு கடை உங்களுக்கு கடைன்னு இடிச்சாங்க. கேப்பார் மேப்பார் இல்ல. அது என்ன மார்க்கெட்டுனாக்கா பில்லு மார்க்கெட்டு. பில்லு மார்க்கெட்டை இடிச்சாங்க, அது பில்லு கட்டு. உங்ககிட்ட இதுக்கு மேல கட்டு போறது மல்லு கட்டு. அங்கிருந்து போனது எல்லாம் பணம் கட்டு. தமிழ்நாட்டுல நடத்துறான் ஜல்லிக்கட்டு. எப்ப நீ கட்ட போற மார்க்கெட்டு? அந்த மார்க்கெட்டு கட்டினால் எவ்வளவு கடனா கட்டி என்னன்னா கட்டிக்கோ. அந்த மார்க்கெட்டு கட்டினா என் இதய தெய்வம் பாபா சாஹிப் அம்பேத்கர் பேர் வைக்கணும், அதுதான் மார்க்கெட்டு. இப்ப எஸ் ராஜேந்திரன் சிஎம் ஆறுமுகம் வந்தாரு, அம்பேத்கர் பார்க் ரெடி பண்ணாரு. பக்தவச்சலம் வந்தாரு, முனிசிபாலிட்டியில அம்பேத்கர் சிலை வச்சாரு. எஸ்ஆர் வந்தாரு, சாம்பியன்ல சிலை வச்சாரு அம்பேத்கர். சம்பிங்க வந்தாரு, அம்பேத்கர் பவன் கட்டினாரு. இது போல வந்தவங்க எல்லாம் ஒண்ணு பண்ணிட்டாங்க. எம்எல்ஏ அம்மா அவர்களே, நீங்க வந்து அதுக்கு அம்பேத்கர் பேர் வைங்க. உங்களுக்கு கூட வாழ்த்துக்கிறேன், உங்களை கூட வணங்குகிறேன். ஏன்னா நீ என் ஊர் எம்எல்ஏ, அதனால உங்களை கூட நான் வாழ்த்துக்கிறேன். நீங்க பேர் வச்சுட்டீங்கன்னா 2வது பேசுறேன் உங்களுக்காக. அதுக்கு அம்பேத்கர் பேர் கண்டிப்பா வரணும். அம்பேத்கர் பேர் வரலன்னா இங்க இருக்க தலைவருங்க அத்தனை பேரும் சேர்ந்து அதுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஒன்னா சேருங்க. அம்பேத்கர் பேரு மார்க்கெட்டுக்கு வச்சே வைக்கணும். அது அம்பேத்கர் மார்க்கெட்டு, பக்கத்துல காந்தி மார்க்கெட்டு, பிஷாப்ல கஸ்தூரிபாய் மார்க்கெட்டு, ராஜீவ்காந்தி நகர், சஞ்சய் காந்தி நகர், இது மாதிரி பேரெல்லாம் இருக்குது. அம்பேத்கருக்கு பேரு வைங்க மார்க்கெட்டுன்னு. நம்மளாம் அம்பேத்கர் வாரிஸ் தானே, எஸ்சி ஏரியா தானே. ஒரு எஸ்சி வந்தால் அதே போல வந்து
அந்த இடத்துக்கு 38 லட்சம் சாங்ஷன் ஆகிக்குது. மண்ணு வாடுறதுக்கு காசு, மண்ணு கொட்டுறதுக்கு காசு, அதுல இருந்த டோரு ஜன்னல் ஷட்டர் டோரு எங்க போச்சுன்னே தெரியல. 38 லட்சம் பில்லு வாங்கிக்கிறாரு. இதான் அதுக்கு பில்லு. அது யாரு உனக்கு 38 லட்சம் கொடுத்தது? அதே மாதிரி அசோகன் நகர்ல ஒரு துண்டு ரோடு போட்டுக்கிறாரு, 35 லட்சம். கடவுள் பேரை வச்சுக்கிட்டு நீ ஊழல் பண்ணுகிறிய, நல்லா இருக்குதா சொல்லுங்க? இது போல 38 லட்சம் வாங்கின, அது கணக்கு கொடுக்கணும். இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னா நீ விளக்கம் கொடுக்கணும் எனக்கு. இந்த 38 லட்சம் எப்படி வந்துச்சு, யாரு கொடுத்தாங்க, எங்க பில்லாச்சு, மண்ணு எங்க கொட்டின, அந்த டோரு ஜன்னல் எல்லாம் எங்க போச்சு, அந்த ஏழைங்களுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறீங்களா, யாருக்குன்னா ரைட்டிங்ல எழுதி கொடுத்துக்கிறீங்களா உங்க கடைன்னு? ஒன்னும் இல்லை, கேட்கும் போதெல்லாம் உனக்கு தான் நிம்கு கொட்டினி, நாக்கு கொட்டினி, நீக்கு கொட்டினின்னு சொல்றீங்க. ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க என்னன்றீங்க, உங்களுக்கு தான் கடை, இருந்தவங்களுக்கு தான் கடைன்றீங்க. அப்புறம் என்னன்றீங்க, அது 5வது பார்ட்டி 6வது பார்ட்டின்றீங்க. இப்ப நீங்க கொடுக்கல, அவங்க எல்லாம் பிரிஞ்சு போயின்னுக்கிறாங்க. எங்க போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஊரு காலி ஆகுது மொத்தத்துல. இப்ப அந்த பில்லு மார்க்கெட்ல இருந்த சாப்பின தான் சில பேரை வாழ்த்து வணங்குது. அந்த சாப்பின தான் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துனுக்குது இன்னைக்கு. அப்படி இருக்கும் போது அங்க 38 லட்சத்துக்கு நீ யாரு, என்ன, உன்னை முனிசிபாலிட்டியில இட்டுன்னு நான் குலசேகர் லைட்டு போடுறதுக்கு கான்ட்ராக்டுக்கு நீ முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் ஆனன்னு சொன்னா அதுக்கு குலசேகரன் காரணம். அந்த அளவுக்கு உன்னை உயர்த்தணும். இப்படி எல்லாம் பண்ணின்னு இருக்கிறதெல்லாம் நியாயம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப தப்பு. கடவுள் வேற, மனிதன் வேற. இன்னைக்கு பாருங்க, எஸ்பி தேர் பின்னால நடந்துக்கிறாரு 5 மணி முட்டம். நீ வந்தியா? சாதாரண கவுன்சிலரு நீ வந்தியா? இல்ல. அப்படி ஊரை காப்பாத்தணும், உறவை காப்பாத்தணும், உலகத்தை காப்பாத்தணும், நாட்டை காப்பாத்தணும், நன்மை செய்யணும். அவங்க தான் அதிகாரி. நீ இவ்வளவு காசை அடிச்சிட்டுக்கிற, அதுக்கு விளக்கம் கொடு. அந்த டோரு ஜன்னல் எல்லாம் எங்க போச்சு, விளக்கம் கொடு. அதே போல தேரு. இப்போ நான் இவ்வளவு பேசுறேன்னு சொன்னா என் கை சுத்தம், நான் பேசுறேன். இப்ப நான் ஏன் பேசுறேன்னு நீ கேள்வி கேட்காத. என்ன மாதிரி ஒரு பிரஸ்கார கூப்பிட்டேன், நீ பேட்டி கொடு. எனக்கு ஜனங்களுக்கும் தெரியும் அவர் கேட்டது உண்மை, நான் இது மாதிரி பண்ணிருக்கிறேன் அப்படின்னு கொடு. நீ நல்லவன் தானே, நல்ல பேர் எடு, நல்லா பேசு. யாரு வானான்றான்? நல்லா தானே இருக்கணும். அதனால இந்த 35 வார்டுல எல்லாம் கவுன்சிலருங்களும் 35 வார்டுல பைப்பு போட்டாங்க, குழா போட்டாங்கன்றாங்க, லைட்டு போட்டான்றாங்க. நம்ம பார்த்ததே இல்லை இது வரலாம். அங்கங்க ஒரு லைட் போடுறாங்க. ஆனா அந்த சாம்ராஜ்யப்பேட்டில் ஒரு அதிகாரத்துல இல்ல, ஒரு கவுன்சிலர் இல்ல, ஒரு ஆபீஸ்ல இல்ல, ஒரு பணம் சம்பாதிக்கிற வழி இல்ல. அவர் சொந்த காசை சேர்த்து வீடு வீடா கொலை போட்டுன்னு இருக்கிறாரு ஜான்சன் ஐயா என்பவர். வீடு வீடா கொலை போட்ட கேஜிஎஃப் சரித்திரத்துல சொந்த காசுல போட்ட ஒரே ஒரு ஆள் யாருன்னா ஜான்சன். அவரு சொந்த காசுல பல லட்சம் செலவு பண்ணி கொழாங்க போட்டுக்கிறாருங்க. இப்ப இருக்கிற கவுன்சிலருங்க வர நிக்கிறீங்க, அது போயிடுறீங்க, அது ஒண்ணுமே பண்றது இல்ல. அவர் பண்றாருன்னு சொன்னா நம்ம சாப்பிடுவது அண்ணு, பார்ப்பது கண்ணு. வி என்றால் விண்ணு, அவர் நின்னா வி என்றால் வெற்றி, விண்ணு தான் ஜான்சன். அதனால அவருக்கும் நன்றி கூறுறேன். ஏன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி செய்தா நம்ம ஊரு நல்லா இருக்கும். முடிச்சுட்டு அப்புறம் அந்த தேருக்கு வர, எஸ்சி தேருக்கு ஒரே ஒரு 5 நிமிஷம் தேருக்கு வர. ஒரு எஸ்சி என்றவர் செத்துட்டாருனாக்கா, செத்துட்டாருன்னு அழுவுறதுக்கு ஆளு, பந்தல்காரன் பொழிக்கிறான், மாலை விற்கிறவன் பொழிக்கிறான், டீசர் கொண்டாடுறவன் பொழிக்கிறான், பேண்ட் அடிக்கிறவன் பொழிக்கிறான், குழி வெட்டுறவன் பொழிக்கிறான், பஜனை பாடுறவன் பொழிக்கிறான், பிராந்தி விற்கிறவன் பொழிக்கிறான். இவ்வளவு பேரையும் புழைக்க வச்சுட்டு போறவர் தான் எஸ்சி, இந்தியா குடிமகன் எஸ்சி. அவரு அவங்களுக்காக தேர் எடுத்தாங்க, எஸ்சி தேருன்னு. அங்க 2 பேரும் டான்ஸ் ஆடினாங்க மேல. அவங்களுக்கு கூட வாழ்த்து வணங்குகிற ஐயாள்க என்று கூறி நான் விடைபெறுவது என்ன சொன்னா, 10 திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும், உங்களை பெற்றதனால் மற்றவரால் போற்றப்பட வேண்டும், கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும், கண்ணில் ஒரு துளி நீர் வந்தால் உலகம் அழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உயிர் உள்ளவரை எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவாரு, நாடு இதை நாடாவிட்டால் ஏது வீடுன்னு சொன்னாரு. அந்த வழியில வந்தவன் நான் இந்த கேள்வியை கேட்டுன்னு தான் இருப்பேன்.
சாம்பியன் கல்லறைக்கு போற மட்டும் நான் கேட்டுன்னு தான் இருப்பேன். யார் வந்து மண்ணு போடுறாங்க போடலன்றதெல்லாம் இல்ல. என் மக்களுக்காக நான் கேட்டுன்னு தான் இருப்பேன். நான் கேட்கறதுக்கு கரெக்டா இருந்தா விளக்கம் கொடு. நான் கேட்கறது தப்பா இருந்தா கொடுக்காத. அதனால வந்து அவர் இப்படித்தான் பேசுவாரு, அப்படி இப்படித்தான் பேசுவாருன்னு இல்ல. என்ன மாதிரி 100 பேர் கேட்டா தான் என் ஊரு, இல்லைன்னா இல்ல.